வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காட்சிகால பைரவே பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காட்சி தேவ குலபண்டார வேதாச்சரியா தற்பாரமப்பணம் சரணம் காஷாயகுரி தௌதிரு கிணராமனகுரி தற்பாரமப்பணம் சரணம் பரம சிரபம் பரேஸ்வரி நரரி பாபாஜி திருடையப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாசம் ஓம் மைம் சரணபைரவேஸ்வரி ஓங்கிலிம் யோகபேஷபச்சம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பிரபம்ம சிரபம் பைரபைரவம் திருவடி அப்பனம் சரணம் ஓம் கிருவி நம சிவாய பைரவ சிவம் சிதி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு ரேவசா யோகசகர்ணம் ஸ்ரீ விஷ்ணுமாயா ஜகத்குரு குருவர்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நம. ஜெயந்தி மங்கள மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சமா சிவராத்திரி சுஹாசதா நமஸ்தே. இன்னைக்கு தேதி வந்து 10ஆம் தேதி 3ஆம் மாதம் 2/2/26 அதாவது செவ்வாய்க்கிழமை காலை மங்களவாரம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் செவ்வாய்க்கிழமை எல்லோரும் ஒதுக்குவாங்க. ஆனால் வட இந்தியா இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையை வந்து மங்களவாரம் சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமையை வந்து முகூர்த்தம் வைப்பாங்க. வட இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வந்து திருமணம் வைப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ஒதுக்குவாங்க, முகூர்த்தம் வைக்க மாட்டாங்க. பஞ்சாங்க சாஸ்திரத்துலேயும் அது இருக்குது. ஆனால் நான் வட இந்தியாவில் பார்த்துருக்கேன், ரொம்ப மங்களவாரம் சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை மங்களவாரம், செவ்வாய்க்கிழமை தான் முகூர்த்தம் வைப்பாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் வந்து வீட்டு கருக பிரவேசம் பண்ணுறாங்க, நான் பார்த்துருக்கேன். அது அங்கே உள்ளவங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க, மங்களவாரம்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வந்து உண்மையிலே நல்ல நாள். அதாவது இப்போ தான் சமீப காலமாக வந்து 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2/26 காலை மணி 8:30 மணிக்கு போல் சனீஸ்வர பகவான் நம்ம மீனராசிக்கு பயிற்சியாகி வந்து உட்காந்துருக்காரு. இது வந்து உண்மையிலே வந்து நல்ல பயிற்சி, ஒரு நல்ல பயிற்சி. பூலோக ஜாதகத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும், பிரச்சனை கொஞ்சம் இருந்தாலும் மக்களை நல்லா வச்சுருப்பார். ஏன்னா மீனராசி என்பது வந்து குரு பகவானுடைய வீடு. இது ஜோதிட சாஸ்திரம் குரு பகவானுடைய வீடு. அதில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து உட்காந்துருப்பதால் மக்களுக்கு கொஞ்சம் ஓரளவு நன்மையை தான் செய்வார். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. சில பேர் வந்து ரொம்ப பயப்படுறாங்க, என்னடா அது பூலோக ஜாதகத்துலேயும் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ சண்டைகள் வருது. அது ஏற்கனவே சொன்னது தானே, 2025 வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அது வந்து பெரிய மோசமாக போகாது. அடுத்த 2030-31 இப்போயே நான் சொல்லிடுறேன், 2030-31 அது வந்து ஒரு பூலோகத்தில் வந்து அபுத்த மூல தோஷம்னு சொல்லுவாங்க. அபுத்த மூல தோஷம் அது வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு இப்போ கொரோனா வந்தது, 2 வருஷம் மக்களை வந்து ஜெயிலுக்கு வீட்டுக்கு பூட்டி வச்சிருந்தது மாதிரி மக்கள் ஒரு விழிப்புணர்வு கொடுத்தது, உலகமே சுத்தப்படுத்துது இல்லையா? அந்த மாதிரி 2030-2031 2020-2025 அடுத்து 2030-31 அடுத்து 2060-61 இதெல்லாம் வந்து அபுத்த மூல தோஷங்கள். அதை முன்னிட்டு தான் நம்ம வந்து எல்லா தெய்வங்களும் எல்லோரும் கும்பிடுங்க. இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும், சில பேர் குல தெய்வம்னு சொல்லி அப்பா அம்மா வம்ச வழியாக கும்பிட்டு வந்த தெய்வங்கள் ஒன்று இருக்கும், சில பேர் இஷ்ட தெய்வம் கும்பிடுவாங்க. அப்புறம் ஜாதகத்தில் உள்ள பிராண தேவதை ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறக்குதோ அந்த நட்சத்திரக்குள்ள நட்சத்திர பைரவர் கண்டிப்பாக எல்லாரும் கும்பிடணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 27 நட்சத்திரத்தில் நான் ஒரு 15 நட்சத்திர கோயிலுக்கு, நான் பைரவர் கோயிலுக்கு நான் போயிருக்கேன் இந்தியாவில். என்னை ஆள் குருவாக கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த பைரவ வழிபாடு செய்து பலன் பார்த்தவங்க. ரொம்ப கிராமத்தில் எல்லாம் உள்ள பைரவர் வந்து ஜடாமணி பைரவர் தான். அது பொற்பனை கோட்டை ஜடாமணி பைரவர். அவர் வந்து ராஜா, அந்த காலத்தில் ராஜ கோட்டை பக்கத்தில் பைரவர் ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. நல்லா 5 அடி இருக்கார், நல்லா 5 அடி. அதாவது பழம் இல்லையா, பனை பழம், அந்த பழத்தை வந்து தங்கமாக மாற்றி ராஜாவுக்கு கொடுத்ததாகவும் அவர் அதை வாணிகம் பண்ணதாகவும் அந்த டைமில் பிஸ்னஸ் பண்ணதாகவும் அங்கே உள்ள மக்கள்கள் சொல்லி பைரவ் அந்த காலத்திலே பைரவ் பிரதிஷ்டப்பட்டு அங்கே யாகம் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. கோயில் ஒன்று சும்மா மாட்டு கொட்டாய் மாதிரி இருக்குது. ஆனால் பைரவ் நல்ல பிரதானமாக நல்லா செஞ்சு அந்த காலத்தில் 5 அடிக்கு பைரவ் வச்சுருக்காங்கன்னு நம்ம பாராட்டணும். உண்மையிலே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த டைமில் பைரவரை. நேராக போய் பார்க்கும்போது தான் நான் நம்பினேன். அதே மாதிரி இந்த சதஸ் வந்து 125 சதஸ். இது வந்து போன வாரம் நான் என்னோடய ஆடியோவில் சில பேர் கேட்டு, வெளியூர்லேருந்து சில பேர் சில கேள்விகள்லாம் கேட்டாங்க ஏழரை பற்றி. அது மீனராசிக்கு ஏழரை ஆரம்பிக்குது. அது மணி வந்து இப்போ வந்து 7 மணி ஆகிடுது. கொஞ்சம் வெளிச்சம் வர நேரம். இது வந்து 125 சதஸ். ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாய் ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி கால பெயருடைய ஆன்மீக தகவல். அதே மாதிரி மகாதேவீஷ வித்மகை விஷ்ணுமத்தி தீமகே தன்னோ லட்சுமி பிரச்சோதயாக அதுவும் சுவர்ணத்வஜாய் வித்மகே சூலாஷ்டாய் தீமகே தன்னோ பைரவ பிரச்சோதயாது.
அப்போது இந்த பகவான் சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு வந்ததால் எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷப்படணும். ஏன்னா அவர் வந்த வீடு வந்து சுபகரக வீடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி காலம்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. அது கொஞ்சம் அழுத்தமான ஒரு காலம்தான். எப்படின்னா நம்ம எல்லா விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ ராசிக்காரர்களுக்கு 7 சனி ஆரம்பிக்கும். அவங்க தான் ரொம்ப கவனம். ஏன்னா மேஷ ராசிக்காரவங்க எல்லாரும், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் என்னடா இப்படி சொல்லிட்டாரே, பயமுறுத்துறதுக்காக ஜோதிடம் இல்லை. ஜோதிட சாஸ்திரம் என்பது வந்து ஒரு மனிதனை பயமுறுத்துறதுக்காக கிடையாது, ஒரு வழிகாட்டி. இதில் பொய் உண்டு. சில பேர் பொய் சொல்கிறாலும் ஜோதிடம் பொய் சொல்லிடுறாங்க. அது எல்லா விஷயத்துலையும் பொய் உண்மை உண்டு. எதில் தான் பொய் இல்லை, இதில் தான் உண்மை இல்லை. எல்லா விஷயத்துலையும் எல்லா துறையிலையும் பொய் இருக்கும், உண்மையும் உண்டு. நம்ம தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும், நம்ம தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா? சரி, பரவாயில்ல. அப்போ மீனராசிக்காரங்க ஜென்மசனி காலம், அதனால் 2.5 வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மேசராசிக்காரங்க 7 சனி ஆரம்பிக்கும். மேசராசிக்காரங்க 7 சனி ஆரம்பிக்கும். மிதராசிக்காரங்களுக்கு கர்ம சனின்னு சொல்லுவாங்க, அது கண்டக சனி கூட சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி. கன்னிராசிக்காரங்களுக்கு அதிருஷ்டம சனி காலம். இப்போ சனீஸ்வர பகவான் வந்து பொதுவாக வந்து நம்மளை வந்து ஒரு தர்ம தாய் மகன், அதாவது நம்மளை வந்து ஒரு தெளிவுபடுத்துவார். எது உண்மையான வழிபாடு, எது உண்மையான நண்பர்கள், எது உண்மையான பாசம், எது உண்மையான குடும்பம், எது உண்மையான நண்பர்கள். ஏன்னா கெட்டது வரும்போது எல்லாம் நம்மளை விட்டு ஓடிடுவாங்க, கஷ்டம் நம்மளுக்கு வரும்போது நம்மளை விட்டு எல்லாம் ஓடிடுவாங்க இல்லையா? நம்மளை வாழ வைக்கணும், நம்ம உண்மையான நண்பர் நம்ம கூட இருப்பாங்க. அதானே இயற்கை. இந்த காசு இருக்கிறவங்க கூட இருப்பாங்க. காசு இல்லைன்னா எல்லாம் நம்ம விட்டு விலக ஒரு இயல்பு தானே, உலகத்தோட நியதி தானே அது. அதனால் இது வந்து மக்கள் வந்து ஒரு புரிதல். முக்கியமாக சனீஸ்வர பகவான் வந்துட்டு போனாலே ராசிக்கு ரொம்ப புரிதல். ஆனால் இது ஜோதிட சில குருமார்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம சொல்கிறேன். இப்போ இந்த 6 ராசிக்காரங்க கவனமாக இருக்கும் சொன்னால, அதாவது மீனராசி, மேஷராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, கன்னிராசி. கும்பராசிக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்குது. சிம்ம ராசி ஒரு பெரும் மூச்சு விட்டுவாங்க. வாழ்க்கையில் புழிஞ்சு எடுத்துருப்பார் எல்லா விஷயத்துலையும். கொஞ்சம் கஷ்டம்னா என்ன, ரொம்ப வேதனைப்பட்டு இப்போ கொஞ்சம் பெருமூச்சு விட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் இந்த 7 சனி காலத்தில் எல்லாரும் முக்கியமாக கால பைரவர் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். சனிக்கிழமை போய் சனீஸ்வருக்கு ஒரு அர்ச்சனை ஒண்டி பண்ணால் போதும். எந்த விளக்கு ஏற்ற வேணாம். ஏன்னா எல்லாம் அங்கே எள்ளு விளக்கு ஏற்றிட்டு இருப்பாங்க. எள்ளு விளக்கு சேர்த்து தான் சுற்றி வருவீங்க. எள்ளு விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதனால் சில பேர் கோச்சிக்கணும். இப்போ சில குருக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, உண்மைதான். ரவி குருக்கள் சொல்கிறது உண்மைதான். எள்ளு விளக்கு சாஸ்திரப்படி இல்லை, அது இடகாலத்தில் வந்தது. அது போக அது மக்கள் இப்போ நிறைய பேர் நிறைய வேதங்கள் படிக்கிறாங்க இல்லையா, கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்குவாங்க. அப்போ சனீஸ்வருக்கு ஒரு அர்ச்சனை ஒண்டி பண்ணிவிட்டு பைரவருக்கு கடைசியாக ஒரு பூசணிக்காய் விளக்கோ ஒரு பாவக்காய் விளக்கோ தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி 21 முறை சுற்றி வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் பைரவ வழிபாடு 7 சனியில் 2 வருஷம் கண்டிப்பாக செய்யணும். ரொம்ப 2வது சிறந்த விதி வழிபாடுனா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், வாரம் செய்த தர்ப்பணம், மாதம் செய்த பிண்டம் போயிடுச்சு சிராத்தம், வருஷத்துக்கு ஒரு முறை செய்த திலாயம் கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா பகவான் வந்து திலா தர்ப்பேஸ்வரன் ஒரு பேர் உண்டு அவருக்கு. யார் ஒருத்தவங்க முன்னோர்கள் வழிபாடு வந்து தர்ப்பணம், சிராத்தம், திலாயாகம் செய்யாதவங்கள சனீஸ்வர பகவான் ரொம்ப அழுத்தி பிடிப்பார்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. என் அனுபவத்தில் உண்மையாக தெரியுது. அதனால் நான் எல்லாத்துக்கும் நான் வந்து என்னோடய பிரசுத்தான காசி கால பண்டர பயிர் கட் மனுஷாவளவங்க எல்லாத்துக்கும் நான் சிராத்தம், பெண்களும் ஆண்களும் எளிய முறை தர்ப்பணம், 30 பிண்டம் பிடிச்சி சிராத்தம், திலாயாகம் சொந்தமாக செய்வாங்க. எல்லாம் கற்றுக்கிட்டாங்க, நல்லா சொல்லிக் கொடுத்தா எல்லாம் சொந்தமாக நீங்கள் செஞ்சுக்கோங்க. அது நல்லது. ஏன்னா இந்த 3 விதம் தர்ப்பணம், முன்னோர்கள் செய்கிற தர்ப்பணம், முன்னோர்கள் செய்கிற சிராத்தம், திலாயகனம் 3 கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் வயசான தாய் தந்தையர், தாத்தா பாட்டி சாஜியம் இறந்துட்டாங்கன்னு சொன்ன தப்பாக வச்சுக்காதீங்க, இறப்பு சொல்லக்கூடாது, சாஜியம் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த 13 நாள் அந்த சமண்டீகரணம் இதுதான் பேசிக். இதை கற்றுக்கிட்டாங்கன்னா 13 நாள் கரெக்டாக செஞ்சுருவாங்க. சில பேருக்கு கருமாரி செய்கிறாங்க, அது அவங்க நம்பிக்கை, நம்ம யாரும் கொசக்கூடாது. சில பேர் வந்து இறப்புக்காரி என்னென்னமோ செய்கிறாங்க, அதெல்லாம் ஒன்று செஞ்சுட்டு போகிறாங்க. அதை ஒன்று காலகாலமாக வந்து நிப்பாட்ட மாட்டாங்க, மாற்றிக்க மாட்டாங்க. ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, ஒருத்தவங்க இறந்துட்டால் என்னென்ன செய்யணும், இறைவனுக்கு சமமாக பாவித்து அதை செய்யணும்னு சொல்லி சாஸ்திரங்கள் ரொம்ப வலியுறுத்துது. ஒரு கும்பாசு சமமாக செய்யணுமா, அந்த இறப்புக்காரியும் 13 நாள் யாகம் செய்யணுமா, அதுக்கு சமண்டீகரணம் 10வது நாள் வரைக்கும் ரொம்ப முக்கியம். 10வது நாள் வந்து தசா மகாம் சொல்லுவாங்க. அது 10வது நாள் தான் யமதூதர் கிங்கிரிகள் நம்ம பூலோகத்தில் வந்து நம்மளை
ஆத்மாவை கூட்டு போகிற நேரம். அது கருட புராணம் படித்தா நல்ல தெளிவாக தெரியும். இந்த 10, 11, 12, 13 வரைக்கும் காயத்ரி ஹோமம் வீட்டில் வந்து செய்யணும். குடும்ப சுபிட்சத்துக்கும் அடுத்த இந்த மாதிரி இறப்பு, இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க இறந்துருக்காங்கன்னா அது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வரக்கூடாதுன்ட்டு காயத்ரி ஹோமம் செய்யணும். அப்புறம் மாதம் அந்த திதி அன்னைக்கு மாசிகா சிராத்தம் செய்யணும். யார் ஒருத்தவங்க சாஜி இருந்தாலும் அவங்க பிள்ளைங்க மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நித்திய பிண்டம் வைக்கணும். 360 நாளும் நித்திய பிண்டம் கொடுக்கணும் அந்த தாய் தந்தர் யார் ஒருத்தங்க. ஏன்னா நித்திய 2 பிண்டம் கொடுத்து தர்ப்பணம் சிராதம் பண்ண பிறகு தான் அன்ன ஆகாரமே எடுக்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஏன்னா அந்த 365 நாளும் அவங்களுக்கு நடப்பயணம் இருக்குமா. இந்த கிரட புராணம் படித்தவங்களுக்கு தெரியும். அதை பிறகு நான் ஒன்று சொல்கிறேன். ஏற்கனவே சிராதம் சொல்லி கொடுத்துருக்கேன், தர்ப்பணம் எழுத முடியல. இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒருத்தவங்க வந்து இந்த 17ஆம் தேதி 2ஆம் மாதத்துலேருந்து சூரிய கிரகணம் வந்தது இல்லையா, அது மலேசியா சிங்கப்பூர் எல்லாரும் பூலோகத்தை பிடிச்சிச்சு. அந்த 17/2 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 15 நாள் இந்த தர்ப்பணம் கிரான தர்ப்பணம் சொன்னோம் இல்லையா, அது கண்டிப்பாக செஞ்சாங்க. ஒருத்தவங்க ரொம்ப எளிய முறை செஞ்சாங்க. அவங்களுக்கு அவங்க தகப்பனார், இது போய் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்தில், எல்லாத்துக்கும் அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க செஞ்சவங்க அவங்க வந்து எளிய முறையில் இந்த 15 நாள் இந்த கிரான நேரம், அதாவது சூரிய கிரகணத்துலேருந்து சந்திர கிரகணம் 3ஆம் தேதி 3ஆம் மாதம் வரைக்கும் இந்த நடுவில் இந்த 15 நாள் அவங்க தர்ப்பணம் செஞ்சாங்க. வீட்டுக்கு வெளியே தான் சிம்பிளாக செஞ்சு முடித்த பிறகு 15 நாள் 15 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அவங்க தந்தை, அவங்க அப்பா வந்து கனவுல வந்து ஒரு காட்சி கொடுத்துட்டு போய் அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நம்பர் தொகை அடிச்சிச்சு. அவங்க மனசே தோன்றிருக்குது. அதாவது நம்ம அப்பா கண்ணில் வந்திருக்காரு, இத்தனை வருஷம் வரல, நம்ம இந்த கிரான நேரத்தில் நம்ம 15 நாள் நம்ம ரைகுரு சொன்ன செஞ்சோம், அப்பா கண்ணில் வந்து பிறகு அவர் நம்பர் எடுப்போம், கார்டு நம்பர் என்ன எடுத்து அவங்களுக்கு ஒரு தொகை அடிச்சு எனக்கு 10% கொடுத்தாங்க. ஏன் பொய் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மையான சம்பவம். அதாவது இந்த கிரான நேரம், இந்த எப்பயுமே சந்திர கிரகணம் வந்தால் 15 நாள் முன்னுக்கு பின்னால் சூரிய கிரகணம் வரும். சூரிய கிரகணம் தெரிஞ்சிச்சுன்னா 15 நாள் முன்னுக்கு பின்னால் சந்திர கிரகணம் கண்டிப்பாக தெரியும். அது வந்து விதி, அது மாறவே மாறாது. அந்த 15 நாள் நீங்கள் தர்ப்பணம் சிராத்தம் முன்னோர்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் லைஃப் மாறும், ஒரு யோகம் கண்டிப்பாக வரும். கிரகணம் கெட்டது தான், கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எந்த ராசியை நட்சத்திரத்தை பிடிக்குதோ அதை கொஞ்சம் பாதகம் தான் பண்ணும். ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தை நல்ல வழியாகவோ பூஜை புனஸ்காரம் வழி செய்தோம்னா நம்மளுக்கு யோகத்தை சந்திக்கலாம். ஏன் வீணாக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக யோகத்தை சந்திக்கலாம். அதனால தான் இந்த தர்ப்பணத்தையும் இந்த கிரானத்தையும் இதை நான் சொல்லி கொடுத்தேன். அதாவது 2வது விஷயம் வந்து ஓம் கிரி நம சிவாய பைரவ சிவம். இப்போ இந்த 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி 6 ராசிக்கு சொன்ன பற்றியா, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் தாய் தந்தையருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு 3-4 பேர்த்துக்கு 7 சனி இந்த மாதிரி ராசிக்கு சனி பகவான் பார்வை இருந்தால் அவங்க கண்டிப்பாக சில நம்பிக்கையான குருமார்களை பார்த்து யாகம் பண்ணுவது சிறந்தது. இது சில ஜோதிடர் கேட்டாங்க, நான் சொல்கிறேன். அதாவது ஒரு குடும்பத்தில் நீங்கள் எடுத்துங்க, அப்பாவுக்கு ஏதாவது இந்த 6 ராசியில் வந்து ஒரு ராசியில் வந்து பகவான் பார்வை இருக்குது. இப்போ சொன்னல கும்பராசி, மீனம், மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி. இப்போ இந்த 6 ராசிக்காரங்களில் வந்து யாராவது குடும்பத்தில் ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஹோமங்கள் செய்யணும். வாரம் பைரவ வழிபாடு கொஞ்சம் முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ இந்த 6 ராசிக்காரங்களும் ஒரு ராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து திசை பார்க்கணும். ராகு திசை நடக்குதா, இல்லை செவ்வாய் திசை நடக்குதா, இல்லை சனி திசை நடக்குதா, இல்லை கேது திசை நடக்குதா. இந்த 4 திசை ரொம்ப முக்கியம். குரு தசையும் தோஷங்கள் செய்யணும். ஆனால் குரு எப்படி அடிப்பார், பூவால் அடிப்பார் நம்மளை. சனி பகவான் கட்டையால் அடிப்பார். இதுதான் வித்தியாசம். குரு பகவானுக்குள்ள அடியும் சனி பகவானோட அடிக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கங்க. குரு பகவான் தோஷம் கொடுப்பாரு தான், ஆனால் அவர் எப்படி அடிப்பார், பூவால் இங்கேருந்து அடிப்பார். ஆனால் சனீஸ்வர பகவான் அப்படி இல்லை, கட்டையில் தான் அடிப்பார். அப்போ சனீஸ்வர பகவான் அடி நம்மளுக்கு வலிக்கும் இல்லையா. அதனால தான் வந்து ஒரு குடும்பத்தில் இந்த 6 ராசிக்காரங்களில் ஏதாவது 3 ராசி 2 ராசிக்காரங்க இருந்தால் அவங்களுக்கு பகவான் பார்வை, அதாவது எப்படின்னா சனீஸ்வர பகவான் பார்வை 3 ராசி 4 ராசிக்காரங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் கவனமாக வந்து வழிபா. அப்படி எனக்கு ஹோமங்கள் செய்ய முடியல, ரொம்ப செலவானா பரவாயில்ல, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் பைரவருக்கு 108 விளக்கு, பூசணிக்காலையோ பாவக்காலையோ விளக்கேற்றி, இல்லைனா எனக்கு விளக்கு கூட ஏற்ற முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டால் பரவாயில்ல, 108 முறை சுற்றி வந்து உட்காந்து காயத்ரி மந்திரம், குடும்பவாசியாக இருந்தால் புவனேஸ்வரி அம்பாளோட காயத்ரியும் பைரவ காயத்ரி 108 முறை சொல்லிட்டு வாங்க உட்காந்து. ஆனால் கோயிலில் சாப்பிடக்கூடாது, மற்றவங்க அன்னதானத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது.
கோயில் பிரசாதம் என்பது குருக்களுக்கு கொடுக்குற தீர்த்தமும் குருக்களுக்கு ஒரு விபூதி தான் பிரசாதம். சாப்பாடு பிரசாதம் இல்லை, அது அன்னதானம், அது ஆத்மா போஜனம், அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. மற்றவங்களுக்கு சாப்பாடு நீங்கள் கஷ்டப்பட்டு 108 முறை சுற்றி வந்து அங்கே உட்காந்து 108 முறை மந்த ஜபம் பண்ணி அந்த பலன் கிடைக்கிற நேரத்தில் யாரோ சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு போய் அது சேர்ந்துடும். அது சாப்பிடாதீங்க, தப்பு இல்லை. அது பரிகாரம் செய்கிற போகிறவங்களுக்கு அன்னதானம் கோயிலுக்கு கொடுக்குற அன்னதானத்தை எடுக்காதீங்க. நீங்கள் அதை கடையில் சாப்பிட்டு போக காசு கொடுத்துட்டு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. நிறைய வேதங்கள் படிக்கும் போது சாசனம் புரியும் போது புரிஞ்சுக்குவாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் 3 ராசி 4 ராசிக்கு பகவான் பார்வை இருந்தாலும் கண்டிப்பாக யாகம் செய்யணும். அதே மாதிரி இந்த இந்த பகவான் பார்வை பட ராசிக்காரங்களுக்கு தசை பார்க்கணும். உங்கள் தசை நீங்கள் தெரிஞ்சு என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துக்கணும். இப்போ ராகு தசையோ இல்லை சுபா தசையோ இல்லை சனி தசையோ இல்லை கேது மகாதசை நடந்தால் அவங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாருங்கள், நான் ஏன் இந்த பூலோக ஜாதகம் சொல்கிறேன்னா, என்னை யூடியூப்பில் இப்போ 2019 நான் வைரஸ் நோய் ஒன்று வரப்போது ரொம்ப கவனமாக இருக்கும். 2020 2021 சொன்னேன். வரதுக்கு முன்னாலே சொன்னேன். என் குரூப்பில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அது கண்டிப்பாக நடந்தது. அதை தொட்டு தான் எல்லோரும் கேள்விக்கு, ஐயா நீங்கள் சொன்னது அப்படி நடந்துக்கு தான் வருது, அடுத்து நடக்கணும்னு சொன்னால் நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்போமேன்னு சொல்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லோரும் நான் ஜோதிடத்தை எல்லோரும் நம்பணும், எல்லோரும் சாமி கும்புன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ரத்தம், உயிர், உடல், ஆன்மா எல்லாம் கடவுள் தான், பைரவர் தான், கால பைரவர் தான். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துலையாவது பைரவர் வழிபாடு செஞ்சு தப்பிச்சிக்குங்க. இப்போ அடுத்த நம்மளுக்கு 2030 வரைக்கும் பிரச்சனை தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பூலோகத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அழிவு இருக்கும், அப்படி பிரச்சனை இருக்கும் தான். ஆனால் சமாளிச்சிடலாம். எனக்கு 2030 31 வரைக்கும் கொஞ்சம் பிரளயங்கள் வரக்கூடாது. பிரளயங்கள் தான் இருக்குது. இந்த பாருங்கள், கொரோனான்னு ஒரு வைரஸ் நோய் எத்தனை பேர் கஷ்டப்பட்டோம். 2 வருஷம் ஒரு வேலை செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த நேரத்தில். நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன். குருக்கள் எனக்கு ஆள் ஜாதகம் பார்த்தா தான் காசு, ஹோமம் செஞ்சால் தான் எனக்கு கொஞ்சம் ஏதோ வருமானம் சமாளிக்க முடியும். நானே 2 வருஷம் வீட்டில் போட்டியிருந்தோன்னா என்னை பார்த்துங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். ஆனால் என் பக்தர்கள், என்னோடய சிஷியர்கள், என்கிட்ட பலன் பார்த்தாங்க அத்தனை பேரும், ஐயா நீங்கள் உங்களுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும், நான் குரு தட்சணை மாதம் கொடுத்தவங்கன்னா அண்ணன் இருக்காங்க. மாதம் எனக்கு குரு தட்சணை கொடுத்தா, ஐயா நீங்கள் வருமானம் இல்லாமல் இருப்பீங்க தெரியும், உங்களால் இப்போ நல்லா இருக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது என் குரு சொல்லிட்டு எனக்கு குரு தட்சணை கொடுத்தவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. குரு மதித்தவன் இன்றைக்கி கட்டுப்படுறதே கிடையாது. குரு தான் இரவனை வழிகாட்டி. இரவு நேரம் பேச நான் அவ்வளோ விஷயம் பேசலான்னு நீங்கள் கற்றுக்கிறீங்க. நான் தானே உங்களுக்கு குரு. இந்த மாதிரி எத்தனை குருக்கள் உங்களை வாழ வச்ச குருவில் நீங்கள் வாழ வைக்கணும், கஷ்டப்படும். அதுதான் உயர்ந்த தர்மம். ஆனால் கொரோனா டைமில் எனக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க, என்கிட்ட பலன் பார்த்தவங்க. ஏன்னா நான் சில பேர் கஷ்டங்களை ஃப்ரீயாக கூட யாகம் பண்ணியிருக்கேன், டைமில் காப்பாற்றிருக்கேன். இந்த வழிபாடெலாம் கேட்டு சில பேர் இந்த பயிர் வழிபாடு செஞ்சு எவ்வளோ பிரச்சனையை தீர்த்து வந்திருக்காங்க, நல்லா வந்திருக்காங்க. அதனால் அவங்களாம் என்னை வாழ வச்சாங்க. ஏன் போய் சொல்லணும், அவங்க வாழ வச்சாங்க. அவங்க மாதிரி நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ராசிக்கு, ஒரு குடும்பத்தை 3 ராசி 4 ராசிக்கு பகவான் பார்வை பட்டாலும் அவங்களுக்கு இந்த ராசிக்காரங்களை சனீஸ்வர பகவான் பார்வை இருந்தவங்களுக்கு திசை இந்த மாதிரி இந்த 4 திசை காலம் கொஞ்சம் அழுத்தமான திசைகள் வரும்போதும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் பரிகாரம் சொல்லிட்டேன். எல்லா பரிகாரம் நாங்கள் சொல்லியிருக்கேன். அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். முடிந்தால் பைரவர் வழிபாடு கண்டிப்பாக எல்லா கோயிலும் இப்போ பைரவர் இருக்கிறார். பைரவர் இல்லாத கோயிலே இல்லை. இப்போ பைரவர் இல்லை, இந்த கோயிலில் பைரவர் இல்லைன்னா பைரவருக்குள்ள விளக்கு, பைரவருக்கு வழிபாடு விநாயகருக்கு செய்யலாம். ஆனால் குருக்கிட்ட அனுமதி வாங்குங்க. கோயில் குருக்கிட்ட என்றைக்கும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, அவங்க மனசு நோக்கடிக்கூடாது. நீங்கள் கேளுங்க, ஐயா பைரவர் இந்த கோயில் இல்லை, பைரவருக்குள்ள பூசணிக்காய் விளக்கோ தேங்காய் விளக்கோ விநாயகருக்கு ஏற்றலாமா? தாராளமாக ஏற்றலாம். அதாவது எல்லா தெய்வத்தோட வழிபாடை விநாயகருக்கு செய்யலாம். ரெண்டாவது கருட பகவான், பெரிய திருவடி. கருட பகவான் பெரிய ஆழ்வார் வழிபாட்டில் மகாவிஷ்ணு வைஷ்ணவத்தில் கருட பகவான் மிகப்பெரிய உத்தமமானவர். ரெண்டாவது கருட பகவான், 3 ஆஞ்சநேய சுவாமி, 4வது நந்தி தேவர், 5வது பலிபீடம். இந்த பலிபீடத்தில் 8 அஷ்ட பைரவர் உரையிறாங்கன்னு சொல்லி வேதங்களே சொல்லுது. நீங்கள் சீர்காழிக்கு போனீங்கன்னா இந்தியாவில் சட்டநாத பைரவர் கோயிலில் திருஞான சம்பந்தர் சுவாமிக்கு 5 வயசில் ஞானப்பால் கிடைச்ச இடம் அது தீர்த்தம் அங்கே தான் இருக்குது, தர்ப்பகுளம். அங்கே தான் அம்பாள் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டியதாகவும்
தோடுடைய சேவன் விடை ஏறியோ தூவன் மதிசூடின்ட்டு முதல் பாட்டு அவர் பாடினதாகவும் அந்த ஐதீகம் வேதமே இங்கே சொல்லுது. அது திருக்காலியில் சட்டநாத பைரவர் கோயில். அந்த சட்டநாத பைரவர் கோயிலில் பலிபீட மூர்த்தி தான் உயரமான இடத்துல வச்சுருப்பாங்க, கொஞ்சம் உயரமாக வச்சு. அந்த பலிபீடத்தில் தான் 8 அஷ்ட பைரவர்கள் உரையிறாங்க, தூங்குறாங்க, இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த 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 பலிபீட மூர்த்திக்கு தான் அபிஷேகம், பூஜை, யாகம். அதாவது மாதத்துக்கு வெள்ளிக்கிழமை தான் செய்வாங்க. அதாவது எல்லா பலிபீடத்துலேயும் அஷ்டபைரவர் இருக்கிறாங்கன்னு ஐதீகம். அதனால் இந்த சில கோயிலில் பைரவ் இல்லாத பட்சத்தில் விநாயகருக்கோ ஆஞ்சநேய சுவாமிக்கோ கருட பகவானுக்கோ நந்தி தேவருக்கோ பலிபீட மூர்த்திக்கு நீங்கள் செய்யலாம். ஆனால் இது குருக்கள்கிட்ட அனுமதி வாங்கி செய்யணும். குருக்களுக்கு முடியாது சொன்னால் வாக்குவாதம் பண்ணாதீங்க. வேறு கோயில் குருக்கள்கிட்ட போய் கேட்கணும் கண்டிப்பாக. அதனால் அதே மாதிரி சரி, இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு, இந்த 6 ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பகவான் பார்வை கொஞ்சம் கெடுபடி இருந்தாலும் யோக ஜாதகம்னு ஒரு ஜாதகம் இருக்குது. அவங்க வழிபாடு செய்யக்கூட நல்லா இருப்பாங்க. எப்படி சொன்னால் லக்னாதிபதி, ஜோதிட சாஸ்திரம் இதான் லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, அப்புறம் பாக்கியாதிபதி, அது 1, 5, 9 சொல்லுவாங்க ஜோதிட மேதைகள்லாம். இந்த 1, 5, 9 ஸ்தானாதிபதிகள் பிறந்த ஜனன ஜாதகத்தில் வலுவாக நல்ல ஆட்சி உச்சமாக நல்ல சுபகரங்கள் பார்வை நல்ல பலமாக இருந்தாங்கன்னா ஏழரை அவங்கள ஒன்றும் செய்யாது, அஷ்டம சனி அவங்கள ஒன்றும் செய்யாது, அதிர்ஷ்டம சனி ஒன்றும் செய்யாது, கர்ம சனி ஒன்றும் செய்யாது அப்படின்னு ஒரு ஜாதகம் உண்டு. ஆனால் நான் இது இந்த மாதிரி இந்த 1, 5, 9 காரங்கள்லாம் வலுவான இந்த வலுவாக ஜாதகம் பிறந்த குழந்தைகள் ரொம்ப குறைவு. அது அந்த மாதிரி 1, 5, 9 ஸ்தான அதிபதிகள் வலுவாக பிறக்கிற குழந்தைங்க நான் இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு குழந்தை தான் நான் பார்த்தேன். அது அவர் அப்பா சாமி கும்பிட மாட்டார், அவனை தாத்தா நல்லா வழிபாடு தெரியும். எங்கள் அந்த ஃபேமிலி தாத்தா ரொம்ப வழிபாடு பண்ணி நல்ல யாகம், பூஜை, தர்மம் நல்லா பண்ணதால் அவருக்கு உள்ள பேரப்பிள்ளைங்க அத்தனை பேர்த்துக்கு யோகமாக பிறக்குது. ஒரு பேரப்பிள்ளை பிறந்தது அது அந்த முக்கியமான ஒரு காரணம் வலுவாக இருந்தது. இந்த பிள்ளை நல்லா படிக்குது, நல்ல ஒரு தெளிவான பிள்ளை. எந்த பேசினாலும் டக்குன்னு தட்டி பேசாது அந்த குழந்தை, கேட்டு அது கரெக்டான பதில் சொல்லும். ஜாதகம் நல்ல வலுவாக இருக்குது. நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி 1, 5, 9 ஸ்தானாதிபதிகள் வலுவாக பிறந்த ஜாதகத்தில்காரவங்களுக்குலாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப குறைவு, இன்னும் பார்த்ததில்ல. அந்த மாதிரி ஜாதகக்காரவங்களுக்கு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ அஷ்டமத்து குருவும் பாதகம் பண்ண மாட்டேது நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஜாதகத்தை எனக்கு தெளிவுபடுது. அதே மாதிரி என்னடா அதை இப்படி எல்லோரும் பயமுத்துறாரு தயவுசெய்து நினச்சிடாதீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு குருக்கள் சொல்கிறேன், இந்தியா குருக்கள் இல்லை, மலேசியா குருக்கள் தான் இப்படிலாம் பார்த்தா பத்திட்டாலாம் ஃப்ளாட் கேரளா தான் பேசியிருக்கேன். இப்போ தான் பிள்ளைகளை ஸ்கூலில் விட்டுட்டு விவேகானந்தா ஸ்கூலில் தான் படிக்கிறேன் என் பொண்ணு. விட்டுட்டு இப்போ நேராக உட்காந்து இந்த சில பேர் சில கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே நான் பதில் ஜோதிட சாஸ்திரமும் இந்த ஆன்மீக தகவல்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ரெண்டாவது அல்பாயில் ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை நான் சொல்கிறேன். என் அனுபவத்தில் நான் கண்ட சில விஷயங்கள் நான் சொல்கிறேனே. அதாவது எனக்கு இப்போ 16 வயசு இருக்கும். நான் தம்போன்னு விநாயகர் கோயிலில் ஈப்போல் இருந்தேன். அப்போ ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பலை. அந்த புக்கை இன்னும் வச்சுருக்கேன். அப்போல்லாம் கம்ப்யூட்டர் இல்லை, அப்போல்லாம் கையில் தான் கணிக்கணும். அப்போ கையில் கணிக்கும் போது அவருக்கு வயது 34 வயது இருந்தது. அவர் ஜாதகத்தில் மேஷ லக்னம் அமைந்து மேஷ லக்னாதிபதி செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்று கேது சம்பந்தப்பட்டிருந்தார். கரெக்டாக அவருக்கு 35 வயசில் செவ்வாய் திசையில் கேது புத்தி நடந்தது. அவருக்கு ஆயுள் முடிய ஒரு 3 மாதம் தெரியும். எனக்கு கேது கடகத்தில் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்று கேது சம்மந்தப்பட்டிருந்தார். கேதும் செவ்வாய் 2 பேர் கடகத்தில் மேஷ லக்கணம். செவ்வாய் திசையில் கேது புத்தியில் அவருக்கு அடிபட்டு இருந்தார். நான் அவர் இறக்கிறதுக்கு 3 மாதம் முன்னாடி ஜாதகம் பார்க்க சொன்னேன். ஐயா, அவங்க ஜாதகம் கொஞ்சம் ரொம்ப பலவீனமாக இருக்குது, உயிர் கண்டமும் இருக்குது,
நீங்கள் கண்டிப்பாக தப்பிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். தப்பிப்ப முடியுமா எனக்கு தெரியலையா, கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த யாகங்கள்லாம் 9 நாள் யாகம் பண்ணுங்கன்னு சொன்னேன். என்கிட்ட செய்ய வேணாம், ஏன்னா என்கிட்ட நான் செஞ்சேன்னா பிஸ்னஸ் இல்லையா, பயப்பட. இந்த குருக்களுக்கு இதே வேலை தான், எப்போ பார்த்தாலும் அந்த ஹோமம் பண்ணு, இந்த பூஜை பண்ணு, இந்த வழிபாடு செய்ய, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. இவனுக்கு இப்படி தான் திட்டு பயிலுக்கு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. நான் எழுதி கொடுக்குறேன், புக்கில் எழுதி கொடுத்து என் பேர் போட்டு, இந்த குருக்கள் இந்த டைமில் இந்த உயிர்கண்டம் வருது, தப்பிப்பது கடிதம் எழுதி கொடுக்குறேன். இதை போய் வேற குருவிட்ட நீங்கள் போய் கேளுங்க. கேட்டு இந்த ஹோமங்கள்லாம் மிருத்தஞ்ச ஹோமம் காலபரியாகலாம் அந்த வேறு குருக்கிட்ட செய்யுங்க. அதான முறை. இப்போ நான் சொல்லி நான் செஞ்சால் தானே தப்பு. நம்மள புக்கை தூக்கி போட்டு போயிட்டாரு. அந்த புக்கு இன்னும் வச்சுருக்கேன் தெரியும், அவர் இறக்க போகிறான்னு தெரியும். ஏன்னா இது ஒரு என்னோட டொனேஷன். என் குடும்பத்தில் யார் இந்த ஜோதிட சாசனம் வேதங்கள்லாம் மந்திர சாசனம் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இது ஒரு டிப்ஸ், முக்கியமான டிப்ஸ்னு நிறைய இந்த அல்பாய் ஜாதகம்லாம் வச்சுருக்கேன் வரிசையாக. நான் என்னோடய அனுபவத்தில் கண்ட உண்மை என்ன, நான் 16 வயசுலேருந்து ஜாதகம் பார்த்ததுலேருந்து அடிப்பட்ட அந்த ஜாதகம் எப்படி இருக்கும், அல்பா ஜாதகம் எப்படி இருக்கும், பைத்திய ஜாதகம்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு குறிப்பு இருக்குது. அப்போ இது குறிப்பு நான் சொல்கிறேன். ஏன்னா இதை நிறைய ஜோதிடம்லாம் கேட்குறீங்க. லக்னாதிபதி நீச்சம் பற்று கேது சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக அந்த தசகாலம் வந்துச்சுன்னா ஆயில கை வைக்கும். அதான் சொல்கிறேன், இது உண்மை. இது அந்த பைரவருக்கு தெரியும். இது ஜோதிட முக்கியமான குறிப்பு. இது ஜாதக அலங்காரத்துலேயே இருக்குது இந்த பாடல். நான் பாடலாம் படிச்சுனா டைம் பத்தாது எனக்கு. அப்போ லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அது நீச்சம் பற்றி கேது சம்பந்தம் பற்றால், அப்போ நீங்கள் பாருங்கள், மேஷ லக்னம் செவ்வாதசையில் கேது புத்தியில் தான் அவருக்கு மரணம். நல்ல மனுஷன், உண்மையில் நல்ல மனுஷன். அவருக்கு பிடிக்காம, நான் சொன்னோன்னே அவருக்கு பிடிக்காமல் போச்சு. நல்லது சொன்னால் சில பேர் பிடிக்காது. பொய்யா சொல்லி அந்த யோகம் உனக்கு அடிக்குது, இந்த யோகம் அடிக்குது, இப்படி வரப்போ அப்படின்னு சொன்னால் தான் நம்புகிறாங்க. இது நடக்க போது கவனமாக சொன்னால் கோச்சிக்கிறாங்க, பரிகாரம் செய்யுங்கன்னா கோச்சிக்கிறாங்க. அது நடந்த பிறகு அப்புறம் அவங்க ஃபேமிலி வருத்தப்பட்டாங்க. ஐயா, ஏன்னா அவர் போய் சொல்லியிருக்காரு, அவர் அண்ணன் தம்பிகிட்ட, ஐயா இந்த குருக்கிட்ட பார்த்தேன், குருன்னு எப்படி சொல்லிட்டு. அப்போ நான் அவங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, இல்லையா அவர் ஜாதக விஷயத்துலேயும் ஹோம பூஜை நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ரொம்ப கரெக்டாக சொல்லுவார், கரெக்டாக யாகம் பூஜை அவர் செஞ்சு நல்லா இருந்திருக்காங்க. நீ போய் திருப்பி அவர் பாரு, அவர்கிட்ட அந்த பரிகாரம் செய்ய, அவர் சொல்கிறத கேளுன்ட்டு அவங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் சின்ன வயசு தான், ஆனால் அவர் சொன்னது கரெக்டாக இருக்கும். நான் சில பேர் அவர்கிட்ட ஜாதகம் பார்த்து அவர்கிட்ட கேட்டு பயிர் வழிபாடு செஞ்சு நல்லா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு அண்ணன் சொல்லி, அப்புறம் அவங்க அண்ணன் சொன்னாங்க, நான் சொன்னேன் என் தம்பி கேட்கவே இல்லையா, நான் என்ன பையன் பண்ணுறது, அவனுக்கு சின்ன பிள்ளையா அடித்து திருத்துறதுக்கு பெரிய பையன், நல்ல வேலை செய்ய, அப்பயும் 2 ஃபோன் வச்சுருந்தார். நல்ல மனுஷன். அதனால் சாஸ்திரங்கள் என்றைக்குமே பொய்யாகாது. சாஸ்திரங்கள் யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்லை, சாஸ்திரங்கள் மற்றவங்களை வாழ வைப்பதுக்காக தான் சாஸ்திரம். அதனால் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாஸ்திரத்தை நழுவ விடாதீங்க. நம்ம ரிஷிகள் நம்மளுக்கு இந்த வேதங்கள், இந்த ஜோதிடங்கள், இந்த பரிகாரங்கள், கால பைரவர் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் தயவு செய்து விட்டுறாதீங்க. அந்த 7 சனி நடக்கிறது பயப்படாதீங்க, அஷ்டம சனி நடக்கிறது பயப்படாதீங்க. பைர வழிபாடு கண்டிப்பாக எல்லோரும் செய்யுங்க. இல்லை எனக்கு விளக்கேற்ற முடியல, காசு இல்லை, பரவாயில்ல, எனக்கு கோயிலுக்கு போக முடியல, போயிட்டு 108 முறை சுற்றிட்டாரு, உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு கால பைரவர் காயத்ரி மந்திரம் இல்லைன்னா பைரவரோட காயத்ரி மந்திரம் சொல்லிட்டாது வாங்க 108 முறை ஒரு 9 நாள் செய்யுங்க. வித்தியாசம் அப்படியே உங்களுக்கு மாறும். அப்புறம் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை செஞ்சுட்டு வாங்க. பெஸ்ட்டு சனி ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. ரொம்ப விசேஷம். இன்றைக்குள்ள தகவல் 125 சதஸ். இன்றைக்கி தேதி 10ஆம் தேதி 3ஆம் மாதம் 2/2. நான் அடிக்கடி இந்த தேதி மாதத்தை மாற்றி சொல்லி போகிறேன், அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. சரி பரவாயில்ல. காசிகால பைரவி, பைரவ சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரி, நமசிவாய பைரவசியம். 2வது ஒரு பெண் ஜாதகத்திலையும் ஆண் ஜாதகத்திலையும் நான் சொன்னேன்ல, லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி, அதாவது இது 1, 5, 9 திரிகோண ஸ்தான அதிபதிகள் சொல்லுவாங்க. இவங்க மட்டும் வலுவாக இருந்து சொன்னால் அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்க தெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இந்த யோக ஜாதகம் அடுத்து அவங்க பிள்ளைங்களுக்கு வரணும்னு சொல்லி. காசிகால பைரவி, பைரவ சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரி, நமசிவாய பைரவ சிவம்.